வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல சத்தான சுவையான ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போறோம். என்னடா சாம்பார்னு கேக்குறீங்களா? நம்ம முருங்கீரை சாம்பார் தாங்க. அந்த முருங்கீரை சாம்பார் வாரத்துல 2 டைம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இரும்பு சத்து, ஹெச்பி கம்மியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அதாவது வயசானாங்க கூட, குச்சி யூனிட் போனாங்க கூட நாள்தோறும் இந்த முருங்கைக்கீரை நாம உணவில் எடுத்துட்டோம்னா குச்சிய தேவையில்லை, தெம்பா நடக்கலாம் அப்படின்னு அந்த காலத்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல முருங்கை மரத்துல ஃப்ரெஷ்ஷா கீரை பொறிச்சு இன்னைக்கு சாம்பார் எங்க வீட்டுல அடிக்கடி வைக்கிற முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க பார்க்க போறோம். நான் பொருள்களை எடுத்து வச்சிருக்கேன், அதை எப்படி செய்யலாம் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டுங்க. வடக்கல் சூடானோடனே எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிட்டுங்க. கல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் 2 எது வேணாலும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. கடுகு பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா சீரகம் போட்டுக்கலாம். நான் சீரகம் போடலிங்க. அதாவது சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்திருக்கிறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. அதோடு நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா வேண்டாம், காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகா போட்டு இதையே நல்லா வணக்கி விட்டுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேயே பொறிச்சு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போது அந்த தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, முருங்கை பூவும் இருந்தது, அதையும் சுத்தம் பண்ணி 2 கைப்பிடி அளவு நல்லா சேர்த்துட்டுங்க. நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுவோணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா நல்லா கீரையெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுங்க. பாதி அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிடுவோணுங்க. நல்லா வணங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரை எந்த அளவுக்கு வணங்கி இருக்குதுன்னு நல்லா சுருங்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். கீரை எவ்வளோ போட்டால் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது அதுக்கு நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கீரை வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. கீரை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு, கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு, ஏற்கனவே மிளகா போட்டிருக்கிறோம், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், கீரை, சாம்பார் பவுட்ரு, மிளகாத்தூள், வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்குது. நல்ல கீரை கலர் மாறாமல் இருக்கணுங்க. அப்போ பார்க்குறக்கு சாம்பார் நல்லா இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷான கீரை போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, கசப்பே இருக்காது. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாள் இந்த கீரை சாப்பிடுங்க. அவ்வளோ சத்தான கீரை. நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடு அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதோடு ஒரு பெரிய டம்ளர் பருப்பு வேக வச்சுருந்தேங்க, அதையும் இதோட சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. முருங்கீரை, பருப்பு இதெல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோணும். நீங்கள் காரம் வேணுனாலும் கூட இன்னும் சேர்த்துக்கலாம், ஆனால் இதுக்கு கம்மியான காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தியாச்சுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுனாவே போதுங்க. நம்ம கடைசியாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பெருங்காயம் போட்டு நல்ல ஒரு கொதி வந்துட்டோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது. கலரே பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க.
நல்லா 2 கைப்பிடி அளவு போட்ட கீரைக்கும் பருப்பும் சேர்ந்து சமமாக இருக்குது. நல்ல சுட சுட சாப்பாடோட நல்லா இந்த கீரை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் வாரத்தில் 2 நாள் இல்லைனாலும் வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்கன்னு. இப்போ கடைசியாக நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. தேங்காய் பூ போட்டோம்னா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்களாம் எப்போவுமே கடைசியாக ஒரு சாம்பாருக்கு தேங்காய் பூ போடுவோம். அதாவது முருங்கைக்காய் சாம்பார் இருந்தாலும் சரி, வெண்டைக்காய் சாம்பார் இருந்தாலும் சரி, எந்த சாம்பார் இருந்தாலும் கொஞ்சம் தேங்காய் போடுவோங்க. நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் போட்டு முருங்கீரை சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.